ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அயலி கிட்ட விஜயகுமார் சொல்றாரு, இங்க பாரு அயலி, நீயும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த வீட்டுக்கு போனா மட்டும்தான் அங்க இருந்து உன்னை யாருமே துரத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அயலி வந்து, என்ன சார் சொல்றீங்க? நான் சிவாவை கல்யாணம் பண்ணி எப்படி சார் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயகுமார் சொல்றாங்க, நம்மளுக்கு இப்போ வேற வழி இல்ல, உண்மையை கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிதான் ஆகணும். நீ சும்மா ஒரு தாலியை நீயா கழுத்துல கட்டிக்கிட்டு நீயும் சிவாவும் மாலையை மாத்திக்கிட்டு போயிட்டு அங்க நில்லுங்க, கண்டிப்பா அவங்க வந்து உங்களை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அயலியும், சரி சார், நீங்க சொல்ற ஐடியாவும் கரெக்ட் தான். நான் இப்போ சிவாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போனா மட்டும்தான் அங்க இருக்கிற உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து இந்த முடிவுக்கு ஓகே சொல்றாங்க. அப்போ சிவா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க, சிவா, உன்னோட அப்பா உதயகுமார் தான் அப்படிங்கிற உண்மையை நம்ம நிரூபிக்கணும்னா நம்மளுக்கு இதை தவிர வேற வழி இல்லை. நான் சும்மா கழுத்துல தாலியை கட்டிட்டு மாலையை போட்டுக்கிறேன், அதே மாதிரி நீயும் மாலையை போட்டுக்கோ, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவோம், கண்டிப்பா அவங்க நம்மள அந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அயலி சொல்றாங்க. இது கேட்டு சிவா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன அயலி சொல்ற, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நான் கனவு கண்டுட்டு இருந்தேன், கடைசியில அது உண்மையாவே நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து அப்படி கற்பனையில இருக்காங்க. இதை பார்த்ததுமே அயலி, என்னச்சு சிவா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படி சொல்ல, அதுக்கு சிவா சொல்றாங்க, ஓகே அயலி, நீ என்ன செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அயலி கழுத்துல தாலியை மாட்டிக்கிறாங்க, கழுத்துல மாலையும் போட்டுக்கிறாங்க. சிவாவும் மாலையை போட்டுக்கிட்டு 2 பேருமே கையை கோர்த்துட்டு இந்திராணி வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இந்திராணி, அயலி, சிவா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அயலி சொல்றாங்க, ஆமா, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் சார் கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உதயாவும் அயலிய, நீ நீண்ட ஆயுளோட தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்போ இந்திராணி வந்து அயலி கிட்ட கேக்குறாங்க, சரி அயலி, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கு நான் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ணல, ஆனா நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவா சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, நான் உண்மையா தான் சொல்றேன், உதயகுமார் சார் தான் என்னோட அப்பா, என்னோட அப்பாவை தேடி நான் எத்தனை வருஷம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ அவர் என் கண்ணு முன்னாடியே நிக்கிறாரு, அவர்கிட்ட நான் தான் அவரோட பையன் சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறாரு, அதுக்கான காரணம் தான் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு உதயகுமார் வந்து திரு திருன்னு முழிக்கிறாரு. இவன் வந்து நம்மளை பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவான் போலயே அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் போது இந்திராணி கிட்ட சொல்றாங்க, இந்திராணி, நான் இப்பயும் சொல்றேன், அவன் என்னோட பையனே கிடையாது, நான் சும்மா நீ என்னோட பையன் மாதிரிப்பா அப்படின்னு சொன்னதை வச்சு அவன் வந்து என்னைய அப்பாவா நினைச்சிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்திராணி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு உங்க மேலையும் அயலி மேலையும் ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதைனாலதான் நான் இந்த அளவுக்கு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் மறுபடியும் நீங்க ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் கொஞ்சம் கூட இடம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்றாங்க. அதுக்கு அயலி சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, நாங்க ஒன்னும் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டோ இல்ல வேற எதுக்காகவோ இந்த வீட்டுக்குள்ள நுழையல, நாங்க உண்மையா தான் சொல்றோம், சிவாவோட அப்பா தான் இந்த உதயகுமார் அப்படிங்கிற மாதிரி அயலி சொல்றாங்க. அதுக்கு உதயா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு பின்னாடி யாரோ இப்படியெல்லாம் ஏவி விட்டு எங்க ஃபேமிலியில என்ன நடக்குதுன்னு வேவு பார்க்க தானே உங்களை அமைச்சிருக்காங்க, அதனால தானே நீங்க இப்படி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேச, இதை கேட்ட சிவா வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. இல்ல எலி, இவங்க கிட்ட எல்லாம் என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகாது, நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னாதான் எல்லா உண்மையும் வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி அயலி கையை பிடிச்சிட்டு சிவா வந்து மீடியாவுக்கு போலான்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ உதயகுமாருக்கு ஒரு பயம் வருது, எங்க இவன் யார்கிட்டயாவது சொல்லி நம்ம மானத்தை வாங்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு சிவாவையும் அயலியும் கூப்பிடுறாங்க. இங்க பாரு இந்திராணி, இப்போதைக்கு நம்மளுக்கு வேற வழி இல்லை, இவங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட இந்திராணி அயலிக்கிட்டையும் சிவா கிட்டே சொல்றாங்க, நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருங்க, வெளியில போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பரப்பி விடாதீங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும், இந்த விஷயம் நம்ம 4 பேருக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்திராணி வந்து அயலி கிட்ட சொல்றாங்க, சரி அயலி, நீ சொல்ற மாதிரி சிவாவோட அப்பா எங்க சித்தப்பாவா இருக்கிறாருன்னே வச்சுப்போம், ஆனா அதுக்கான ஆதாரம் ஏதாவது உன்கிட்ட இருக்கா? நான் 1 மாசம் டைம் தரேன், 1 மாசத்துல எங்க சித்தப்பா தான் சிவாவோட அப்பாங்கிற உண்மையை நீங்களாம் நிரூபிக்கணும், அப்படி இல்ல 1 மாசத்துல உங்களால நிரூபிக்க முடியலன்னா நீங்களே இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அயலி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், இந்த 1 மாசத்துல நான் எப்படியாவது கபிலன் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அந்த வர்மாவை கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் கண்டிப்பா நான் 1 மாசத்துல முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நானே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அயலி மனசுல நினைக்கிறாங்க. அப்போ இந்திராணி கிட்ட சொல்றாங்க,
சரிக்கா, நீங்க சொன்ன மாரியே நான் இதுக்கு ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிவாவும் இந்திராணிய, அக்கா நீங்க சொல்றதும் உண்மைதான். நான் 1 மாசத்துல நான் உண்மைய கண்டுபிடிக்கிறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அது இந்திராணிக்கு சுத்தமா பிடிக்கல. யாருடா உனக்கு அக்கா? என்னைய போய் எதுக்காக அக்கான்னு கூப்பிடுற? நான் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா நீ பணத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னையெல்லாம் அக்கான்னு கூப்பிடவே கூப்பிடாது. எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அயலி சொல்றாங்க, சிவா கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. சிவா, அயலி 2 பேரும் மாலையும் கழுத்துமா இருக்கிறத பார்த்துட்டு கபிலனோட தங்கச்சி ஓடி போயிட்டு எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. இங்க புதுசா ஒரு ஜோடிக்கு கல்யாணம் ஆயிடுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யாருக்குமே உண்மை புரியல. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? ரித்திகா கபிலனுக்கு தானே கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, இல்ல புதுசா ஒரு ஜோடி வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யார் அந்த ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அயலி சிவாவை தான் பாக்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அயலி சிவா 2 பேருமே மாலையும் கழுத்துமா நிக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுச்சு. பத்மா, ஜமுனா எல்லாருமே பார்த்துட்டு, "என்ன அயலி இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? ஊரு பேர் தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற, எங்க குடும்பம் மானத்தையே இப்படி வாங்குறியே" அப்படிங்கிற மாதிரி ஜமுனா பயங்கரமா திட்டுறாங்க. பத்மா கிட்ட சொல்றாங்க, "பாத்தீங்களா அத்தை? என்னமோ இவள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. இப்ப இவ பண்ணிருக்க காரியத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அயலிக்கு செம்ம கோபம் வருது. இங்க பாருங்க, சடங்கு, சம்பிரதாயம் எல்லாமே வச்சுதான் ஒரு கல்யாணம் நடக்கணும்னு கிடையாது. 2 மனசும் ஒத்து போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இத கேட்ட ஜமுனா ஆமா இப்படி பேசுறதுக்கு மட்டும் வந்துருவா இவ. இவ பண்ண வேலைக்கு இவளெல்லாம் இந்த வீட்டை விட்டே துரத்தணும். எதுக்காக இவளை இந்த வீட்டுல அனுமதிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி ஜமுனா கேக்குறாங்க. அதுக்கு இந்திராணி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க 2 பேருமே மனசு ஒத்து போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு அவங்க இந்த வீட்லயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜமுனாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என் பொண்ணு வாழ்ற வீட்டுல இவ எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜமுனாக்கு செம்ம கோவம் வருது. அப்போ இந்திராணி கிட்ட சொல்றாங்க, நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஊரு பேர் தெரியாத ஒருத்தனை எப்படி உங்க வீட்டுல இப்படி தங்க விடலாம்? சரி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுக்காக இந்த வீட்லயே இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜமுனா கேட்க, அதை கேட்ட இந்திராணி சொல்றாங்க, சிவாவும் எனக்கு தம்பி மாதிரி தான். கபிலன் எப்படியோ அப்படிதான் இந்த சிவாவும். அதனால 2 பேருமே இந்த வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஜமுனா அயலிய செம்மையா திட்டுறாங்க. இவனோட அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா? யாருமே இல்லாத அனாதைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு இப்ப என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா இனி அப்படிங்கிற மாதிரி ஜமுனா அயலி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அயலிக்கு செம்ம கோவம் வருது. சிவாவுக்கு கோவம் தலைக்கு மேல ஏறி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன சும்மா சும்மா எனக்கு யாருமே இல்ல, அனாதை பையன் அப்படி இப்படின்னு சொல்லி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் அப்பா எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஜமுனா சொல்றாங்க, சரிப்பா உனக்கு அப்பா இருக்காங்க, உனக்கு குடும்பம் இருக்கு, சரி அந்த குடும்பம் எல்லாம் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சிவானால எதுவுமே சொல்ல முடியல. எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, யாருன்னு தெரியுமா அப்படின்னு எகிர்றாரு. அப்போ உதயகுமாருக்கு ஒரு பக்கம் பயம் வருது. எங்க இவன் நம்மள கைய காட்டி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் ஒரு பக்கம் அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்திராணி அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. இங்க பாருங்க, இப்போதைக்கு சிவா எங்க வீட்டு பையன் தான், அயலியும் எங்க வீட்டு பொண்ணுதான். சோ 2 பேருமே இங்கதான் இருப்பாங்க. அதுக்கு யாரும் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரித்திகா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இங்க நடக்க கூடாது. அயலி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க வீட்டுக்கு போட்டோம், இங்க இருக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு இவனுக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்திராணி செம்மையா திட்டுறாங்க ரித்திகாவை. ரித்திகா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. எங்களுக்கு அயலிய ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அயலி இந்த வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் சொல்றான், அதுல எந்த தப்பும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரித்திகாவோட வாயையும் இந்திராணி அடைச்சிடுறாங்க. எபிசோட் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். சீக்கிரமா நம்ம அயலி சிவா 2 பேருமே சேர்ந்து இந்த உதயகுமார் தான் சிவாவோட அப்பா அப்படிங்கிற உண்மையை ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அப்பதான் எபிசோட் வேற லெவல்ல போகும். இனிமேட்டு நம்ம ரித்திகாக்கு போட்டியா நம்ம அயலி வந்துட்டாங்க. இனிமேட்டு ரித்திகாவால யாரையும் அதிகாரம் பண்ண முடியாது. அப்படி அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சா கூட நம்ம அயலி விட மாட்டாங்க. இந்திராணிக்கு சப்போர்ட்டா எப்பவுமே நம்ம அயலி இருப்பாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.